கோனிக்ஸ். கோனிக்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த சாப்டர். கோனிக்ஸில் என்ன இருக்குன்னா, இஃப் எ பாயிண்ட் மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் such that its distance from a fixed point bears a constant ratio to its perpendicular distance from a fixed straight line, then the path described by moving point is called a conic. ஓகேங்களா? நம்ம கோனிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a conic sections on intersecting the right circular cone by some a plane in different positions in different sections so obtained are called conic sections or conics. எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போது நம்ம இங்கே பார்க்கும்போது கோனிக்ஸில் எப்படி ஃபஸ்ட் என்ன வருது, ஒரு பேரபோலா, ஒரு கோன் இருக்குது. அந்த கோனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்படி வெர்டிக்கல் பொசிஷனில் கட் பண்ணும்போது பேரபோலா கிடைக்குது. இதுமாரி யூ ஷேப் பேரபோலா. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அப்படி பேரபோலா ஷேப் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த கிராஃபில் பேரபோலா அது இங்கே வந்திருக்கும். ஸோ அடுத்தது இதே வந்து ஒரு கிராஸாக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணோம்னா அந்த கோனை எலிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? எலிப்ஸ் எங்கே, எலிப்ஸ் எங்கே படிச்சிருக்கோம், இந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் போகும்போது எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குமா, அந்த எலிப்ஸ் ஷேப்பில் அங்கே கட் ஆகும்போது தெரியும். அடுத்தது ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா, போத் த சைட் இட் ஹேஸ் அஸ் அ கோன். ஓகேங்களா? அப்போது அப்பர் சைடில் ஒரு பேரபோலா இருக்கும், லோவர் சைடில் ரெசிப்ரோக்கலாக ஒரு பேரபோலா, அது பேர் வந்து ஹைப்பர்போலா. இங்கே ஒன்லி பேரபோலா, அந்த பேரபோலாவில் கீழே இன்னொன்று வரும்போது இட் இஸ் அ ஹைப்பர்போலா, அது ரெசிப்ரோக்கலாக திரும்பி வரும். இதை வந்து ஹைப்பர்போலான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது எலிப்ஸ்ன்னு சொல்கிறோம், இது பேரபோலா அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் ஒரு செக் பண்ணுறதுக்கு கூட வீட்டில் என்ன செய்யலாம், ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு கேரட்டோ ஏதோ ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் எடுத்துகிட்டு அது இதுமாரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேரபோலா ஷேப் கிடைக்கும். ட்ரையாங்குலர் ஒரு கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2 கோனை வச்சுக்கிட்டு ஒன்று அப்பராக ஒன்று லோவராக கட் பண்ணி பார்த்தோம்னா அப்பர் பேரபோலா ஒன்று வரும், லோயர் பேரபோலா ஒன்று. அந்த அப்பர் லோயர் பேரபோலா வந்ததுன்னா அது பேர் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? டீட்டெயில்டு டயக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. The word for note போட்டுக்கிட்டோம். The word parabola is derived from the 2 words para and bola. Para means for and bola means throwing. That is the shape described when we throw a ball in the air. ஓகேங்களா? டீட்டெயில் நோட்ஸு இது ரொம்ப நல்லா அழகாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா 11th இது கோனிக் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இது நல்லா அழகாக கவனிச்சுக்கோங்க, கிளியராக புரியும் உங்களுக்கு நோட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெஃபினிஷன் ஆஃப் அ பேரபோலா. ஏ பேரபோலா இஸ் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் விச் மூவ்ஸ் இன் எ பிளேன் ஸோ தட் இட் இஸ் distance, its distance from the fixed point is always equal to its distance from a fixed straight line in the same plane. ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு டயக்ராம் நம்ம பார்க்குறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 0 பாயிண்ட் ஆரிஜின், அங்கேருந்து ஒரு பாயிண்ட் போகுது, அது பாயிண்ட் பின்னு சொல்கிறோம். OP, இது ஒரு பாயிண்ட் P, அது x, y என்ற பாயிண்ட். இட் இஸ் அ மூவிங் பாயிண்ட். ஓகேங்களா? அது நான் இங்கே Fன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு ஃபோக்கல் லென்த்தில். அது Fன்றது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இது இப்படி மூவிங் பாயிண்ட் அப்படியே இப்படி வரும். அப்போ இந்த மூவிங் பாயிண்ட் இப்படி வரும்போது என்ன ஆகிடும், இது அப்படியே மூவிங் பாயிண்ட் அப்படியே எங்கே வேணாலும் வரும். அது வந்து என்ன ஆகிடும், இட் மேக்ஸ் எஸ் அன் ஒன் பேரபோலா. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ மூவிங் பாயிண்ட், இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஆனால் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இன்னொரு லைன் ட்ராவல் ஆகும். அந்த லைனை நம்ம என்ன சொல்கிறோம், எல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த பிக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணோம்னா அது எங்கே போய் எல்லில் ஹிட் ஆகுதோ அந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்முன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது இங்கே எல்லுன்ற லைனை தான் என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு லைன், என்னன்ற ஒரு இடத்துல கட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எஃப்னா ஏ கமா 0 ஏ லென்த் எக்ஸ் வந்து ஏ இருக்கும், ஒயில் வந்து 0, அது ஏ கமா 0 ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இஃப் நல்லா கவனிச்சுக்கோங்க, இஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா, இ இஸ் ஈக்குவல் டு 1, ஈனா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஈனா என்ட்ரன்சிட்டி, அது வந்து நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம், வரும்போது சொல்கிறேன். இப்போ என்ட்ரன்சிட்டி ஈக்குவல் டு 1, தென் த கோனிக்ஸ் இஸ் பேரபோலா. அப்போ எஃப்பி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிஎம். அப்போ எஃப்பின்றது எங்கே இருக்கு? இது எஃப், இது பி. ஓகேங்களா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது பி, இது எஃப். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்பி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு இந்த லென்த்தும் எதுக்கு? பிஎம்மோட லென்த்தும், இந்த லென்த்தும். அப்போ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம். ஓகேங்களா, பிஎம் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இப்படி என்ன கண்டுபிடிக்கிறோம்? தட் இஸ் எஃப்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் பேரபோலா. The eccentricity E is usually denoted by the letter E. ஓகேங்களா, ஈனா என்னது? எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஈனா எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம்? ஈன்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது definitions of a ellipse. An ellipse is a locus of the point in a plane which moves in a plane in such a way that the ratio of the distance from a fixed point called focus. ஓகேங்களா, in the same plane it is a distance from the fixed straight line called other directrix அப்படின்னு சொல்கிறோம், is always constant which is always less than the unity அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல ஒரு பேரபோலாவில் பார்த்த மாரியே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே எசென்ட்ரிசிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1, தென் த கோனிக்ஸ் இஸ் அன் எலிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்படி எப்படின்னா, இங்கே நம்ம இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இங்கே 0 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே F1ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே F2ன்ற ஒரு பாயிண்ட் வரும். இங்கே F1 இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது? F2. ஓகேங்களா, இங்கே F1, இங்கே F2 இருக்குது. இந்த இடத்துல A இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு? எப்பயுமே A'. ஓகேங்களா, இங்கே F1னா இங்கே F2, ஏன்னா ஃபோக்கல் லென்த்து தானே. அப்போ ஃபோக்கல் லென்த் இங்கே F1 இருக்கும், இங்கே F2 இருக்கும், இங்கே ஏ இருந்ததுன்னா இங்கே A'. ஓகே, ஸோ அடுத்த கொஞ்சம் தள்ள உடனே இசட்ன்ற ஒரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா, அந்த இசட்ன்ற பாயிண்ட்டு தான் நம்ம முதல்ல லாஸ்ட் டைம் பார்த்தது என்னது? ஃபிக்ஸ்டு லைன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்க, அந்த ஃபிக்ஸ்டு லைன் இசட், அந்த எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகிற இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? இசட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, அது பேர், இன்னொரு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை தான் D1 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே இசட்டு இந்த பக்கத்தில் இருக்கும், அதே சேம் இங்கே ஒரு ஏலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கத்தில் இருக்கும். இது டி, இது D1. ஓகேங்களா, இது வந்து D1 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, ஃபைன். அப்போது இங்கே கொடுத்துருக்கிற எசென்ட்ரிசிட்டி இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா நம்ம எசென்ட்ரிசிட்டி எப்படி லெஃப்ட் பண்ணுறோம்? பிஎஃப். எங்கே பி இருக்குது? இந்த இடத்துல பி இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த பியும் எஃப் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த பிஎம். இந்த பிஎம்மை விட இது எவ்வளோ இருக்குது? லெஸ்ஸராக தானே இருக்குது. ஓகேவா, இதுதான் பிஎம் இஸ் லெஸ்ஸர் தென் என்னது? பிஎஃப். பிஎஃப் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த பிஎம். பிஎஃப் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த, எதை விட கம்மியாக இருக்குது? பிஎம்மை விட கம்மியாக தான் இருக்குது, லெஸ்ஸராக தான் இருக்குது. ஸோ லெஸ்ஸர் தென் பிஎம். ஸோ பிஎஃப் பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்? இ இஸ் லெஸ்ஸர் தென் 1 இருந்ததுன்னா இஸ் அன் எலிப்ஸ்.
அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம வரணும். புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இங்கே லெஸராக இருக்கும், இந்த பிஎஃப்ன்றது லெஸராக இருக்குது பிஎம்மை விட. அந்த கான்செப்ட் வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் வந்தால் தான் வரும். ஓகேங்களா? இது டெஃபினேஷன் நோட்ஸு கிளியராக இருக்கும், நல்லா அழகாக பார்த்துக்கோங்க. நீட்டாக இந்த நோட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கிளியராக புரிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் அ ஹைப்பர்போலா அப்படின்னா என்னது? A hyperbola is a locus of a point in a plane which moves in a plane such that the ratio of its distance from a fixed point in the same plane to its distance from a fixed line is always constant, which is always greater than the unity. அப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா, இங்கே ரெண்டு, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஒய் ஆக்சிஸ் இங்கே வருது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம், 0ன்ற பாயிண்ட்டு ஆரிஜின் பாயிண்ட்டு. இங்கேருந்து இசட்ன்ற ஒரு டைரக்ட்ரிக்ஸ், அது பேர் என்ன சொல்லுவாங்க? டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்ட்ரிக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? எம்ன்ற ஒரு பாயிண்ட்டு. இங்கே ஒரு பேரபுல்லா அப்படி நம்மளுக்கு இங்கே இந்த பக்கத்தில் ஒரு பேரபுல்லா அப்படி கிராஸ் ஆகி போகுது, இந்த இடத்துல ஒரு பேரபுல்லா கிராஸ் ஆகி போகுது. இங்கே F1 அப்படின்ற ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஓகேவா? F1. இங்கே Pன்ற மூவிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரியே இங்கே F2ன்ற ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்குது, அதுலேயும் இங்கே ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் வரும். ஆனால் இங்கே இருக்கிறது நம்ம எடுத்து பார்க்கலாமா? இஃப் E is greater than 1, எப்போ E is greater than 1 வரும்? then the conics is ஹைப்பர்போலாவாக இருந்தால் மட்டும்தான் கிரேட்டராக வரும். ஹைப்பர்போலானா ரெண்டு பக்கம் பேரபோலா அப்படி திரும்பி இப்படி வரும். ஓகேவா? அப்படி உல்ட்டாவாக இந்த பக்கம் திரும்பி இருக்கும். அப்போது என்ன கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? பிஎஃப் இஸ் ஆல்வேஸ், பிஎஃப்னு எங்கே இருக்குது? இந்த பிஎஃப் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பிஎம். அப்போ இது கிரேட்டராக இருக்குது. பிஎஃப் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு E is greater than 1 is a hyperbola. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இதை தான் நம்ம புரிஞ்சு எடுத்துக்கணும். இதை புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? பாதி சம்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் இதை அழகாக நம்ம என்ன செஞ்சுக்கணும்? முதல்ல அழகாக புரிய ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடுச்சுன்னா, இது மூணும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன? பேரபோலா பார்த்தோம், அதுக்கப்புறம் எலிப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹைப்பர்போலா பார்த்தோம். இதுதான் கோனிக்ஸோட 3 செக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கவனிக்கக்கூடியது வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ரிகார்டிங் கோனிக்ஸில் என்னெல்லாம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ சென்டர் அப்படின்னா சி, அது எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிளில் நடுவில் இருக்கிறது சென்டர். இங்கே கொடுத்துருக்கோமா? சென்டர். ஓகே. த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சி இஸ் கால் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? அது சீன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம்? ஆர், ரேடியஸுக்கு ஆர்ன்ற மென்ஷன் பண்ணுறோம். த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் கால்ட் ரேடியஸ். அப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் பீன்ற இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர், ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டைரக்ட்ரிக்ஸ். அந்த டைரக்ட்ரிக்ஸை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம்? டி, கேபிட்டல் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அது எப்படி வருதுன்னா, த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரெயிட் லைன் இசட்எம் இஸ் கால்ட் டைரக்ட்ரிக்ஸ் ஆர் எ லைன் parallel to the y-axis. இப்போ லைன் parallel to that y-axis அப்படின்னு பார்த்தோம். எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு x-axis இருக்குது, இங்கே y-axis இருக்குது, இங்கே 0ன்ற பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு பேரபுல்லா போகுது. இங்கே Fன்ற பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே Pன்ற பாயிண்ட் இருக்குது. இதிலேருந்து இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து x-axisக்கு பேரலாக ஒரு லைன் போய் ஒரு லைன், இங்கே ஒரு லைன் வருது. அந்த லைன் பேர் தான் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கே வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எப்பயுமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வரும், அதுதான் டைரக்ட்ரிக்ஸ் டி.
ஓகேங்களா? நம்ம எப்போ பேரபுல்லா வந்ததுன்னா அந்த பேரபுல்லாவோட 0 பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடில் தான் நம்மளுக்கு வரும். புரிஞ்சிடுச்சா? ஓகே. அடுத்தது எசென்ட்ரிசிட்டி. அது என்ன சொல்வோம் நம்ம? ஸ்மால் இ. நம்ம இங்கே எல்லாமே பார்த்தோம். பேரபுல்லாவை எசென்ட்ரிசிட்டி எப்படி வரணும்? கிரேட்டர் தென்னா, லெஸ் தென்னா, ஈக்குவலா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அந்த எசென்ட்ரிசிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. The constant ratio called the eccentricity E. ஓகேங்களா? And it's denoted by small e. It depends upon the P of F by P of M is equal to E is equal to constants. It depends upon this. Whether PF is a greater or PF is equal or PS is less than அப்படின்ற கான்செப்டில் இது நம்ம டெஃபினேஷன் பண்ணுவோம். அதாவது பிஎஃப் ஈஸ் டு பிஎம். அப்போ பிஎஃப் பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ. இன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான்? எசென்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ். ஆக்சிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதே தான். A straight line passing through the focus and the perpendicular to the directrix. Directrix is called the axis of the conics. அப்போ டைரக்ட்ரிக்ஸுக்கு என்ன செய்யணும்? பேரலாவோ அல்லது பர்பண்டிகுலராகவோ ட்ராவல் பண்ணுறதா. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ டைரக்ட்ரிக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? டைரக்ட்ரிக்ஸுன்றது தான் ஃபிக்ஸ்டு லைன். ஃபிக்ஸ்டு லைன் தான் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். டி, கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து வெர்டெக்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதை தான் the vertex V, the point of the intersection of the cone and its axis is called the vertex of the conics. அப்போ இது நம்ம பார்த்துருக்கோம். கிராஃபில் பார்க்கும்போது இது என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி வரும், ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல 0 என்னது? ஆரிஜின் பாயிண்ட்டு. இது ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் என்னது? 0ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து ஒரு வெர்டெக்ஸ் இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் பேர் என்ன சொல்கிறோம்? வெர்டெக்ஸ். ஓகேங்களா? the point of the intersection of the cone and its an axis. ஒரு அந்த ஆக்சிஸில் அந்த கோன் வந்து எங்கே டச் ஆகுதோ is called the vertex of the conic. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லேக்டஸ் ரெக்டம். லேக்டஸ் ரெக்டம் இஸ் a very very important. A line perpendicular to the axis of the conic and a passing through its focus is called as latex rectum. இப்போ இங்கே பார்க்குறோம் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னு பார்த்தோம். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு 0, அதாவது வெர்டெக்ஸ்ன்றது நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது அந்த பேரபுல்லாவோட எல் எஃப் எல் அப்படின்ட்டு அந்த ஃபோக்கல் லென்த் உள்ள என்ன செய்யணும்? ஒரு லைன் கிராஸ் ஆகி அந்த பேரபுல்லாவை கட் பண்ணும். அது எல் L1. Whichever the line it passes through the focal length and cuts with the sun and the axis கட் ஆகுதோ அது பேர் என்ன சொல்கிறாங்க? லேக்டஸ் ரெக்டம். A line is perpendicular to the axis of the conics and passing through its focus is called as lactus rectum. ஓகேங்களா? அந்த ஃபோக்கஸ் வழியாக தான் அந்த லைன் போகும். அது பேரபுல்லால் எல்ன்ற ஒரு இடத்துலையும் L1 அப்படின்றத இன்னொரு இடத்துலையும் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சுனால நம்மளுக்கு முக்கால்வாசி கோனிக்ஸில் முடிஞ்ச மாரி. ஓகேங்களா? அடுத்தது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் a distance between the focus and the point P. அப்போது ஃபோக்கஸ்ன்றது எங்கே இருக்குது? இங்கே எஃப்ன்ற இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இது 0 இந்த பக்கத்தில் இருக்கும். அப்போது இங்கே வந்து வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல எஃப்ன்ற ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸ்லேருந்து இங்கே பீன்ற ஒரு மூவிங் பாயிண்ட், எப்பயுமே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் எஃப்னு சொல்கிறோம்.
அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு மூவிங் பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்னது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சூப்பர். அடுத்தது ஃபோக்கல் கார்ட். A chord which passes through the focus of the conix is called the focal chord of the conix. அந்த கார்ட் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கிளில் நம்ம ஏதாவது ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு லைன் கிராஸ் ஆகி போச்சுன்னா அந்த லைனை என்ன சொல்லுவோம், கார்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? அதே தான் கார்டுன்றது. அதுதான் ஃபோக்கல் கார்ட். ஃபோக்கல் வழியாக போச்சுன்னா a chord which passes through the focus வழியாக. அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? அந்த எக்ஸ் ஆக்சிலையோ ஒய் எக்ஸ், அந்த எக்ஸ் ஆக்சிலோ ஒய் எக்ஸ் எங்கே வேணாலும் போகலாம். அது பாசஸ் த்ரூ, அது வழியாக போகிறது வந்து ஃபோக்கல் கார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எக்ஸஸ் வழியாக போகலாம், ஒய் எக்ஸஸ் வழியாகவும் போகலாம். ஓகேங்களா? அதை பிடிச்சி டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே அழகாக பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோனிக்ஸில் வர டவுட்ஸ் எல்லாமே தீந்துடும். கிளியராக அழகாக ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், க்ளீனாக இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். ஓகேங்களா? அப்போது இப்படி ஒரு பேரபுல்லா அதை என்ன சொல்கிறோம், நம்ம மூவிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த பேரபுல்லா அப்படியே இப்படி, அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது அது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்ற நம்ம படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில். ஒய் ஸ்கொயர் கிராஃப், பேரபுலா கிராஃப் வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த பேரபுலா கிராஃப் அப்படியே இப்படி போய் அப்படியே இப்படி வந்து அந்த வெர்டெக்ஸில் டச் ஆகணும். அது ஆரிஜின் பாயிண்டில் டச் ஆகிட்டே போச்சுன்னா அது பேர் வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இடத்த தான் நம்ம வெர்டெக்ஸ். அது அப்படியே இப்படி ட்ராவல் ஆகி இப்படி போகுது. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் நம்ம தான் சொல்கிறது என்னது, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ்ன்னு என்னது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ்ன்னு என்னது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகேங்களா? அந்த வெர்டெக்ஸிலிருந்து ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, a,0, அதாவது x1 y1. எக்ஸில் ஏ, ஒயில் 0. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த பாயிண்ட் பின்னா என்னது, பாயிண்ட்டு, அதுதான் என்ன சொல்கிறோம், மூவிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆர் வேரியிங் பாயிண்ட், மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனால் வேரியிங் பாயிண்ட். ஸோ அந்த பிக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பார்த்தோம், வெர்டெக்ஸ்ன்றது அந்த ஆரிஜின் பாயிண்டில் இருக்கிற இது வந்து இந்த பேரபுலில் டச் ஆகிற பாயிண்ட்டை வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அங்கேருந்து நடுவில் கொஞ்சம் தள்ளி ஃபோக்கஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபோக்கஸ்லேருந்து பீன்றது குறிக்கிறது தான் பாயிண்ட்டு, தட் இஸ் அ மூவிங் பாயிண்ட் ஆர் வேரியிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம். அடுத்தது ஆக்சிஸ்ன்றது என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்துட்டோம். இங்கே இதிலிருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸுக்குள்ளே கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்ததுன்னா இசட்டுன்னு ஒன்று பார்க்குறோம். அந்த இசட்டுன்றது என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு லைன் -a,0. இங்கே எப்படி வரும், +a,0. அந்த ஃபோக்கல் லென்த் அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இங்கே வரும், ஆப்போசிட் டு த வெர்டெக்ஸ். அது -a,0 தான் பாயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஃபிக்ஸ்டு லைன்னு சொல்கிறோம். அதை தான் பேர் என்ன சொல்கிறோம், டைரக்ட்ரிக்ஸ், கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அது வரும். அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பீன்ற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எஃப், இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, பிக்கு பேரலாக இந்த இடத்துல அப்படியே ஒரு பர்பண்டிகுலர் ஜாயின் போய் ஹிட் பண்ணிச்சுன்னா அந்த டைரக்ட்ரிக்ஸை தான் நம்ம எம்ன்னு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது லேக்டஸ் ரெக்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம முதலே சொல்லியிருக்கோம், விச் எவர் த லைன் பாசஸ் த்ரூ தட் ஃபோக்கஸ் இட் கட்ஸ் த்ரூ தட் பேரபுல்லா. எந்த இடத்துல, இந்த இடத்துல கட் ஆகுது, ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது, திரும்பி L1 முடியுது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு என்ன சொல்கிறோம், லேக்டஸ் ரெக்டம். ஓகேங்களா? இது வந்து ஏ அப்படின்னம்னா இது ஏ, இது ஒரு ஏ, அப்போ இது 2a. இது ஏ இருந்ததுன்னா இது 2a, a + a, அப்போ 2a. ஓகேங்களா? அதேமாரி இந்த இடத்துலையும் ஏ, இங்கே ஏ, இது 2a. அப்போது இந்த 2a அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 2a இங்கே ஒரு 2a, இந்த ரெண்டு 2aவும் சேரும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, 4a. அதுதான் லேக்டஸ் ரெக்டம்க்கு ஸ்கேல் 4a அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா?
இது வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸுக்கு இருக்கிறது ஏ, வெர்டெக்ஸ்லேருந்து இசட் வரைக்கும் இருக்கிறது மைனஸ் ஏ. இது ஏ, அது மைனஸ் ஏ. ஓகேங்களா? இது ஏ, அது மைனஸ் ஏ. இங்கே இருக்கிறது இதிலிருந்து இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே எடுக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் வந்தால் அது ஏ, அதிலிருந்து இந்த பக்கம் போச்சுன்னா ஏ. அப்போது இது half of a lactus rectum equal to 2a. கீழே ஒரு a இருக்கும் இது வரைக்கும், இங்கேருந்து இன்னொரு a இருக்கும். அப்போ a + a 2a. இந்த ரெண்டு 2aவும் சேகரும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் லாக்டஸ் ரெக்டம். ஓகேங்களா? எல் எஃப் எல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல், இது எஃப், இது எல் டேஷ், அதுதான் லாக்டஸ் ரெக்டம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த டயக்ராமை டீட்டெயிலாக பார்த்துட்டு இதை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்கிறோம், பாதி உங்களுடைய டவுட்டுங்க எல்லாம் புரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸுக்கும் இந்த எஃப்பி பிஎம் இந்த வேரியேஷன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், வெதர் இட் இஸ் அ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அப்படின்றத நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது எஃப் இஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், பி இஸ் அ மூவிங் பாயிண்ட். அது இங்கே வருது, ஒரு சில இடத்துல இங்கே வருது, ஒரு சில இடத்துல இங்கே வருது. அப்போ இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கிரேட்டராக இருந்தால் ஒன்று, ஈக்குவலாக இருந்தால் ஒன்று, லெஸ்ஸராக இருந்தால் ஒன்று அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அதே தான் இங்கே நம்ம பார்க்கணும். அதுதான் இங்கே டயக்ராமாக நான் கொடுத்துருக்கேன். இதுதான் மெயின் எஃப்பிஎம். இதை பேஸ் பண்ணி தான் FP/PM அந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? பை. இப்போது இங்கே வரக்கூடிய இந்த வந்து என்ன இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அது பேரபுல்லா, இஸ் லெஸ் தென் 1 இருந்ததுன்னா அது எலிப்ஸு, இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா அது ஹைப்பர்போலா. ஓகேங்களா? இந்த எசென்ட்ரிசிட்டி தான் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் எசென்ட்ரிசிட்டி we can classify the conics என்னெல்லாம், பேரபுல்லாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா அப்படின்ட்டு நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா?